கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வெள்ளைப்போலம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. கர்த்தர் தாமே இந்த நாளை உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக மாற்றி கொடுப்பாராக. உங்களுக்காக ஒரு வசனம் வாசிக்கிறேன். ஓசியா 1ஆம் அதிகாரம் அதன் 7ஆம் வசனம். யூதாவின் வம்சத்தாருக்கோ நான் இரக்கம் செய்வேன். வில்லினாலும் பட்டயத்தினாலும் யுத்தத்தினாலும் குதிரைகளினாலும் குதிரை வீரரினாலும் நான் அவர்களை ரட்சியாமல் அவர்களுடைய தேவனாகிய கர்த்தராலே அவர்களை ரட்சிப்பேன் என்றார். பாருங்க, இங்க இந்த வசனம் ஓசியாவின் புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறத நீங்க பார்க்க முடியும். ஓசியா தீர்க்கதரிசி யாருக்கு தீர்க்க தரிசனம் சொன்னார் அப்படின்னா, இஸ்ரவேல் தேசத்துல இஸ்ரவேல் என்கிற அந்த முழு தேசமும் 2 பகுதிகளாக பிரிந்திருந்தது. வடக்கு ராஜ்யம், தெற்கு ராஜ்யம் என்று சொல்லி. அந்த 10 கோத்திரங்களை சேர்ந்த மேல் பகுதியை வடக்கு ராஜ்யம் அப்படின்னு சொல்லுவாங்க. யூதா, பென்யமீன் என்கிற 2 கோத்திரத்தை சேர்ந்த கீழ்ப்பகுதியை தெற்கு பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த ஓசியா யாருக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார் அப்படின்னா, இஸ்ரவேல் என்கிறதான அந்த 10 கோத்திரம் சேர்ந்ததான அந்த வடக்கு ராஜ்யத்திற்கு தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார். அப்படி தீர்க்க தரிசனம் சொல்லும் பொழுது அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? யூதா வம்சத்தாருக்கோ நான் இரக்கம் செய்வேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். பாருங்க, என்ன சொல்ல வரார் அப்படின்னா, அந்த 10 கோத்திரத்துக்கு கிடைக்காத ஒரு இரக்கம் கீழே இருக்கிறதானா அந்த 2 கோத்திரத்துக்கு கிடைக்கும். நான் அவங்களுக்கு இறங்குவேன் அப்படின்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறார். காரணம் என்ன? அதுதான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதாவது அந்த 10 கோத்திரத்தார், இஸ்ரவேல் என்று சொல்லக்கூடிய அந்த 10 கோத்திரத்தார் எப்படி தவறு செய்தாங்களோ, அதே போல தான் இந்த யூதா வம்சத்தாரும் தவறு செய்றாங்க. ஆனாலும் இரக்கம் யாருக்கு கிடைக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது, அந்த 10 கோத்திரத்தாருக்கு கிடைக்காம இந்த 2 கோத்திரத்தாருக்கு இரக்கம் கிடைக்குது. காரணம் என்ன? பாருங்க, இந்த முழு இஸ்ரவேல் ஜனங்க யாருடைய வம்சம் அப்படின்னு கேட்டா, ஆபிரகாமின் வம்சம். ஆபிரகாமின் நிமித்தம் தான் தேவன் இந்த முழு இஸ்ரவேல் ஜனங்களுக்குமே ஒரு இரக்கம் பாராட்டியிருக்கிறார். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யாக்கோபுடைய 12 பிள்ளைகள் தான் அந்த இஸ்ரவேலின் 12 கோத்திரங்கள். அப்போ ஆபிரகாம் நிமித்தம் ஆண்டவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, ஆபிரகாம் உன்னுடைய கடைசி தலைமுறை வரைக்கும் என்னுடைய இரக்கத்தையும் கிருபையும் நான் காப்பேன், அவங்கள நான் ரட்சிப்பேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் அவங்களுக்கு வாக்கு பண்ணியிருந்தார். அதே போல ஆபிரகாமின் சந்ததியை கர்த்தர் காத்துக்கொண்டே வரும் பொழுது, அந்த ஆபிரகாமின் சந்ததி தான் இந்த முழு இஸ்ரவேல் தேசமும். ஆனா இந்த முழு இஸ்ரவேல் தேசமும் கர்த்தரிட்ட கற்பனைகளின்படி நடக்காம ரொம்ப அநியாய மார்க்கமாய் அவர்கள் நடந்து கொண்டு போகும் பொழுது தேவனுடைய கோபம் அவர்களை தண்டிக்கும்படி இறங்குகிறது. அப்படி தண்டிக்கும்படி இறங்கும் பொழுதும் ஒரு கோத்திரத்தார் மேல, ஒரு தேசத்தின் மேல, ஒரு இனத்தின் மேல ஆண்டவரால் அந்த கோபத்தை செலுத்த முடியல. செலுத்த முடியலன்னு சொல்றதுன்னா, அவங்கள அவங்கள தண்டித்தாலும் அவங்களுக்கு இறங்கணும், அவங்களுக்கு இரக்கம் காட்டணும்னு ஆண்டவர் நினைத்து கொண்டே இருந்தார். அது யார் அப்படின்னா, யூதா கோத்திரம். ஏன் அப்படி? எல்லாமே 12 கோத்திரங்களும் ஆபிரகாமின் சந்ததி தானே. இதுல யூதா கோத்திரத்தின் மேல மாத்திரம் ஏன் ஆண்டவருக்கு அவ்வளோ ஒரு கரிசனை அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, பாருங்க, 12 கோத்திரத்துல இந்த யூதா கோத்திரத்துல தான் தாவீது ராஜா வருகிறதை நீங்க பார்க்க முடியும். தாவீது என்ன பண்றார் அப்படின்னா, எப்படி ஆபிரகாம் ஆண்டவருக்கு முன்னாடி உண்மையும் உத்தமமாக வாழ்ந்து கீழ்ப்படிந்து தேவனுடைய கிருபையும் இரக்கத்தையும் தன்னுடைய கடைசி தலைமுறை வரைக்கும் வாங்கி வச்சுட்டு போனாரோ, அதே போல தாவீது என்ன பண்றார் அப்படின்னா, கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து வேத வசனங்களுக்கு அடங்கி இருந்து தன்னுடைய கடைசி தலைமுறை வரைக்கும் இரக்கத்தை வாங்கிட்டாரு. இப்போ டபுள் ஃபோல்ட் பிளெஸ்ஸிங் போல அந்த ஆசீர்வாதம் யார் தலைமையில நிக்குது அப்படின்னா, அந்த யூதா சந்ததியின் தலைமையில நிக்குது. ஆகையால தான் நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இன்றளவும் கூட இஸ்ரவேல்ல மற்ற கோத்திரங்கள் பெரிதளவுல நமக்கு பார்க்க முடியலனாலும், யூதா கோத்திரத்தார் ஃபுல்லா பரவி இருக்கிறத நீங்க பார்க்க முடியும். இன்னைக்கும் அவங்களுக்கு ஒரு இரக்கம் கிடைக்கப்பட்டு, அவங்க ஒரு கோத்திரமாக இன்னைக்கும் நிலைத்திருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒன்று அவங்க முற்பிதாவாகிய ஆபிரகாமின் ஆசீர்வாதம், 2வது அவங்க முற்பிதாவாகிய தாவீதின் ஆசீர்வாதம். எப்படி இவங்க 2 பேரு முற்பிதாக்களாக இருந்து தங்கள் ஓட்டத்த கர்த்தருக்கு பயந்து, கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து ஓடினதுனால, அவங்க சந்ததிகளுக்கு கடைசி தலைமுறை வரைக்கும் இரக்கத்தை சேர்த்து வைத்திருக்கிறாங்க பாருங்களேன். ஆண்டவர் தாவீதுக்கு சொல்றாரு, "உன் சந்ததியில யாராவது தப்பு பண்ணா, நான் மிலாற்றினால அவங்கள அடிப்பேன். நான் அவங்கள தண்டிப்பேன். ஆனா கிருபைய மட்டும் விலக்க மாட்டேன். எப்படியாவது அவங்கள காப்பாத்தி கொண்டு வந்துருவேன்" அப்படின்னு. பாருங்க,
இன்னைக்கு நம்ம குடும்பத்தை குறித்தும், நம்ம சந்ததியை குறித்தும் நமக்கு இந்த நம்பிக்கை வேண்டும். அதாவது நம்ம கண்கள் இந்த பூமியில மூடும் பொழுது, என் பிள்ளைங்க இனி கர்த்தருக்குள்ள ஒழுங்கா இருப்பாங்களா? என் பிள்ளைங்களுடைய எதிர்காலம் என்ன? ஒரு பயத்தோட கூட நம்ம கண்கள மூடக்கூடாது. நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கணும். என் ஓட்டத்த நான் கர்த்தருக்குள்ள உண்மையா ஓடியிருக்கேன். நான் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருக்கிறேன். தேவனிட்ட சகல கற்பனைகளின்படி நானு வாழ பிரயாசப்பட்டிருக்கிறேன். தேவன் எனக்கு உதவி செய்திருக்கிறார். நிச்சயமா என் சந்ததிக்கு அந்த ஆசீர்வாதங்கள் உண்டாகும். என் சந்ததி கர்த்தருக்குள்ள இருக்கும். நான் கண்ண மூடுனா எப்படி பரலோக ராஜ்யத்துல கண் விழிப்பேனோ, அதே போல என் சந்ததியும் பரலோக ராஜ்யம் வந்து சேரும் என்கிற நம்பிக்கை இந்த பூமியில ஒவ்வொரு நாளும் நமக்கு உண்டாகத்தக்கதாக நம்ம வாழ்க்கைய நம்ம அமைத்துக் கொள்ளணும். பாருங்க, பெற்றோர்களா இருக்கக்கூடிய நாம இப்படிப்பட்ட ஒரு தீர்மானத்தை எடுக்கணும். உங்கள்ல ஒரு சிலர் இன்னும் பெற்றோரா ஆகாம இருக்கலாம். இன்னும் உங்களுக்கு பிள்ளைகள் உண்டாகாம இருக்கலாம். ஆனாலும் கூட நீங்க வாழ்கிற வாழ்க்கையை ஆரம்பத்திலிருந்தே நீங்க சரி செய்து கொண்டு தேவனுக்கு பிரியமாய் வாழும் பொழுது, பாருங்க தாவீது பெற்றோரான பின்பு இதையெல்லாம் செய்யல. தாவீது தன் சிறு வயது முதற்கொண்டே கர்த்தருக்கு அப்படி பயந்து, கர்த்தரை துதித்து, தேவனை பிரியப்படுத்தி வாழ்ந்த ஒரு நபர். அவருடைய பிள்ளைகளுக்கு எவ்வளவு இரக்கம் பார்த்தீங்களா? நாமும் கூட இந்த சின்ன பிராயத்திலேருந்து நீங்க ஒருவேளை சின்ன பிள்ளைங்களா இருப்பீங்கன்னா, சிறு வயதிலேருந்தே, நீங்க பெரியவங்களா இருப்பீங்கன்னா, இன்னிலிருந்து நம்ம இதுவரைக்கும் அப்படிதான் கர்த்தருக்குள்ள இருக்கிறோம். இன்னும் அதிகமா கர்த்தரோட கூட நெருங்குறதுக்கும், அவர்ட்ட சகல கற்பனைகளின்படியும் கீழ்ப்படிந்து வாழவும் நம்ம பிரயாசப்படும் பொழுது, நம்ம கடைசி தலைமுறை வரைக்கும் ஆசீர்வாதமா இருக்குன்ற நம்பிக்கையோட இந்த பூமியிலேருந்து நம்ம கடந்து போகலாம். நமக்கு இதுதான் நம்ம சந்ததிக்கு நம்ம சேர்த்து வைக்கிற மிகப்பெரிய சொத்து. நம்ம மற்ற சொத்துக்களை எல்லாம் சேர்த்து வைப்பது கண்டிப்பா சந்ததி எழும்பி வந்து அழிச்சிரும். ஆனா இந்த சொத்து பாருங்க, சந்ததி எழும்பி அழிக்க பிரயாசப்பட்டாலும் கர்த்தர் காப்பேன்னு சொல்றாரு. அப்ப நீங்க கேட்கலாம், தாவீதும் சந்ததிக்கு மட்டும் தான் பிளெஸிங் கிடைச்சது. ஆபிரகாம் அவ்வளோ பிரயாசப்பட்டு கடைசி தலைமுறைக்கு வாங்க பிளெஸிங்கு. ஆபிரகாமின் சந்ததியில இருக்கிற மற்ற கோத்திரங்களுக்கு, யாக்கோபின் மற்ற கோத்திரங்களுக்கு கிடைக்காம போயிடுச்சா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இல்ல. மற்ற கோத்திரங்களை குறித்தும் கர்த்தர் சொல்றார். எப்பிராயீமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? நான் எப்படி உன்னை ஒப்புக் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி, அவர்களுக்கும் இரக்கம் செய்யவும், அவர்களுக்கும் ஆபிரகாமின் நிமித்தம் கடைசி தலைமுறை வரைக்கும் அந்த ஆசீர்வாதத்தை காக்கவும் தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார் என்று சொல்லி நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையை நம்ம ஒழுங்கா வாழ்ந்துட்டா, நம்ம தலைமுறைக்கு நம்ம நிறைய பிளெஸிங்ஸை சேர்த்து வைக்கிறோன்றதை நம்ம புரிந்து கொள்ளணும். நம்ம ஜெபிக்கலாம். பரலோக தகப்பனே, ராஜா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள்ல எங்களோட நீங்க பேசின இந்த வசனத்தின்படி, ஆண்டவரே, யூதா வம்சத்தாருக்கோ நான் இரக்கம் செய்வேன் என்று சொன்னீங்களே, அந்த இரக்கத்தை எங்க வம்சத்திற்கும் எங்க தலைமுறைக்கும் நீங்க செய்யும்படி உம்மை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறோம். அப்படி நாங்க இருக்க எங்களுக்கும் உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். தேங்க் யூ. காட் பிளஸ் யூ.